இது வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்க மலம்புழா. கீழ வந்து ரொம்பவே அழகான ஒரு பெரிய பார்க்கு, தொங்கு பாலம், அதுக்கப்புறம் போட்டிங் இதெல்லாம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு, நல்லா ஜூஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு 1:30 மணி உச்சி வெயில்ல டேம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாதி படிக்கட்டு தாங்க ஏறியிருப்போம். அதுக்குள்ளே மூச்சு வாங்குதுன்னு மூலையில் உட்காந்துட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டு, பிள்ளைங்க, எங்கள் கூட வந்த பிரதர்லாம். நம்மலாம் எதுக்குமே அசர மாட்டோம். இயற்கையை ரசிக்கிறதுக்கு, அழகை ரசிக்கிறதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பாதி தூரத்தில் ஏறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மேலே டேமுக்கு போனதுக்கப்புறம் அந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றொன்றுத்தையும் பார்த்து ரசித்ததோடு மட்டும் இல்லாமல் அதை ஃபோட்டோ வீடியோன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த தண்ணி பாட்டில் பாதி இங்கே காலி பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அழகாக ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருந்தாங்க எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து 2 டைப்பில் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் மீதி பாதி ஏறினா தான் நம்ம டேமுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக உட்காந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் ஃபோட்டோ வீடியோ எடுத்த நம்ம கண்ணில் ஒரு சில விஷயம் நமக்கு பிடிச்சா எங்கே இருந்தாலும் கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து எனக்கு ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டாக ஒரு பெரிய ஈச்ச மரம் மட்டும் இல்லை, அந்த மரத்தில் வந்து கொலை கொலையாக முந்திரிக்கா அப்படின்னு நம்ம சின்ன வயசில் பாட்டு பாடின மாதிரி கொலை கொலையாக கொத்து கொத்தா நல்லா பழுத்து ஈச்சம்பழங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது இருந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு வெளியே வந்து ஒரு பாட்டி வந்து அன்னக்குடியில் வந்து இந்த ஈச்சம்பழத்தை விற்பாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், கருப்பு கலரில். டம்ளரில் வந்து அளந்து கொடுப்பாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இத்தனை வருஷம் கழித்து நான் இப்போ தான் இதை கண்ணில் பார்க்குறேன். ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இது மாதிரி பார்க்லலாம் வந்து இதெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அனாதையாக இருந்தால் யார் வேணாலும் ஆதரவு கொடுக்கலாம், இது பொது சொத்து தான் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அதை எடுத்து கொடுக்க முடியல. ஏன்னா அந்த மரம் அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி அளவுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்தே பார்த்திங்கன்னா அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே நாங்கள் வந்து இது ஃபுல்லாகவே எங்களால் பார்க்கவே முடியல. அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு டைம் பத்தலை. ஒரு பாதி அளவுக்கு தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய இடம். நீங்கள் யாராவது கேரளாவுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலம்புழான்ற இடத்த வந்து சுற்றி பார்க்காம வரவே வராதிங்க. இந்த மலம்புழா வந்து கேரளாவில் பாலக்காடு பக்கத்தில் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறது வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான். அதாவது நாங்கள் வந்து பாதி அளவுக்கு ஏறிட்டு அந்த இடத்துலேருந்து என்னால் ஃபோனில் வந்து எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பாதி அளவுக்கு அவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்குது பார்க்கு. ஆக்சுவலாக கீழே இருக்கும் போது இவ்வளோ பெரிய இடத்தையும் போய் தனித்தனியாக எங்களால் சுற்றி பார்க்க முடியல. ஒரு சில இடங்கள் தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் மேலே டேமுக்கு மேலே வரும்போது தான் வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்கா, இங்கே இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு தோணுச்சு. இன்னும் சீசன் டைமில் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. டேம் ஃபுல்லாக வந்து தண்ணி ரொம்ப அதை திறந்து விடும்போது அந்த அழகெல்லாம் பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. கடவுளுடைய படைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. பிள்ளைங்க எவ்வளோ கூப்பிட்டாலும் வராமல் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டாங்க. நானும் ஹஸ்பண்டை மட்டும் ஒரு ஃபோட்டோ போட்டோங்க. இதுக்கப்புறம் டேம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.